Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான். ஸோ அது என்ன ப்ராடக்ட்னா இந்த காட்டன் பற்றியும் நான் பேச போகிறேன். ஸோ நிறைய பியூட்டிஷியன் இந்த காட்டன் பேடை பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியும் இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இதை நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த காட்டன் பற்றி பேசுகிறேன். இது ஆல் பியூர் அப்படின்ற ஒரு நேமில் வந்திருக்கு. காஸ்மெட்டிக் பேட். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா இது இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது உள்ளே இருக்குது. இந்த பேட் நான் எடுக்கிறேன். பாருங்கள், இதில் ஏதாவது நம்மளுக்கு தனித்தனியாக பேட் மாதிரி வருதா? இப்படி தான் வரும், தெரியுதுங்களா? இதில் இருக்க இந்த உள்ளே இருக்க இந்த காட்டன்லாம் இப்படி வரும். ஸோ இது ஓவராலாகவே இப்படி தான் இருக்குது. இது மாதிரி வருது, சரிங்களா? ஸோ இதை பியூட்டி பார்லரில் ஸ்டார்டிங் பீரியடில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறைய பேர் அப்டேட் ஆகிருப்பீங்க. சில பேர் இதோட அப்டேட்டட் வெர்ஷன் தெரியாமையே இன்னும் இதையே யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காட்டன் பேட், துடிப்போட இந்த காட்டன் பேட். பொதுவாக காட்டன் பேட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். காட்டன் பேட் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம ஐக்கு பேட் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். பேட் போட்டதுக்கப்புறம் பேட் வைக்குள்ள ஐ பேடு, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் ஆகுது தான் இந்த காட்டன் பேட்ஸ். ஸோ பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதில் எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி காட்டன்ஸ் தனித்தனியாக வர்றதுனால நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த பஞ்செல்லாம் நம்மளோட இந்த நெயில்ஸில் ஒட்டிக்கும். ஸோ பார்க்க க்ளீனாக இருக்காது, நல்லா இருக்காது. அதே மாதிரி சேம் அதே தான் நம்ம இது மேக்கப் ரிமூவர் போட்டு நம்ம இது மேக்கப் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பஞ்சு எல்லாமே ஃபேஸில் பயங்கரமாக ஒட்டிக்கும். க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது ஒன்று. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது குப்பைக்கு தான் போகணும். ஓகே, அப்போனா மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான காட்டன் பேட், நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான காட்டன் பேட், அண்டு இந்த மாதிரி ஐபேட் இதெல்லாம் எப்படி எந்த பேட் அதுக்கு யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு காட்டன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளிப்ஸோட இந்த காட்டன் பேட். இப்போ இதை பாருங்கள், இது உள்ள இப்போ நிறைய இந்த மாதிரி பீசஸாக தனித்தனியாக காட்டன் பேட்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ நான் இதை அப்படியே தனியாக எடுக்கிறேன். டிஃபரன்ஸ் தெரியுதா? துளிப்ஸோட இந்த பேடுக்கும் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த பேடுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணலாம், மேக்கப் ரிமூவ் பண்ணலாம், ஐபேட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும். உங்களுக்கு இதுலேயே நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதோட பேர் துளிப்ஸ். ஸோ மஸ்ட் ஹேவ் மேக்கப் ஆக்சசரிஸ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம கையிலே வச்சுக்கணும். அந்தளவுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வராங்க. இது மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் வச்சுக்கணுமானா இல்லை, நார்மல் பர்சன் கூட இதை வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக செல்ஃப் மேக்கப் போடுறீங்க, அப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் நம்ம தூங்கக்கூடாது, மேக்கப் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த காட்டன் பேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காட்டன் பேட் நான் சொல்லுவேன். இதுதான் நான் ரெகுலராக எனக்கோ சரி என்னோட கிளைண்ட்டுக்கோ சரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான பேட். அண்ட் இதுவும் இல்லாமல் பியூட்டிஷியனும் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். நான் என்னுடைய கஸ்டமருக்கு நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ண பெடிக்யூர்லாம் பண்ணும்போது நெயில் பாலிஷ் ரிமூவருக்கு இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போது. பட் அப்போது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. நம்ம எவ்வளோதான் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணாலும் அது அந்த பஞ்செல்லாம் அப்படி அப்படியே ஒட்டும். டிஃபென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வேஸ்ட்டு, குப்பை தான் நான் சொல்லுவேன். இது வேறு எதுக்கு இது யூஸ் பண்ண எனக்கு தெரியவே இல்லை. பட் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இதுலேயே உங்களுக்கு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இன்னும் லிண்ட் ஃப்ரீ பேட்ஸ்
no fiber residue after cleaning the skin. ஸோ ஸ்டிச்டு எட்ஜஸ், அதாவது இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து உள்ளே இருக்க அந்த பேட், அந்த காட்டன்லாம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணும்போது கூட இதை அப்படியே யூஸ் பண்ணலாமே தவிர உள்ளே இருக்க அந்த காட்டன்லாம் வந்து தனியாக வரவே வராது. சூப்பரான பேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூவல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் பெட்டர் மேக்கப் அப்ளிகேஷன் அண்ட் ரிமூவல். ஸோ மேக்கப் அப்ளிகேஷனுக்கு அது யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து மேக்கப் ரிமூவ்க்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காட்டன் பேட் தான். நீங்கள் யாராச்சும் ஒரு பெட்டரான காட்டன் பேட் தேடிங்க, மேக்கப் ரிமூவ்க்கு தேவைப்படுது, உங்களுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவ்க்கு தேவைப்படுது, இல்லை பார்லர் சர்வீஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த துலிப்ஸோட காட்டன் பேட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 rupees. ஓகேவா? இதோட ப்ரைஸ் வந்து 90 rupees. 50 numbers இருக்கும். இதுலேயே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டுமே கொடுத்துட்றாங்க. எத்தனை வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம், இவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் இப்போதைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் கொடுத்துருக்கோன்னா பெஸ்ட் பிஃபோர் 5 years ஃப்ரம் மேனுஃபேக்சர் டேட், மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ். அதாவது 5 வருஷத்துக்கு வந்து இது நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சர் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாளாக நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. சீக்கிரமாகவே இது காலி ஆகிடும். ரொம்ப சீக்கிரம் சொல்ல முடியாது. பட் இது ரொம்ப ஒர்த். 5 yearsலாம் வச்சுக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட், மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். கண்டிப்பாக இதெல்லாம் வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் இன்னொரு கடையில், அதாவது பாரிஸில் வந்து ஒரு ஃபேமான ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து அப்போ ஒரு மூவி ஷூட்டிங் போனதுனால வந்து எனக்கு அப்போ காட்டன் பேட் காலி ஆகிடுச்சு. அர்ஜென்ட்டாக தேவை. நைக்காவில் போட்டால் கண்டிப்பாக 3-4 days ஆகிடும். ஸோ நான் கால் பண்ணி கேட்டப்போ காட்டன் பேட் துலிப்ஸில் இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை, நார்மல் காட்டன் பேட் அதே மாதிரி தான் இருக்கும், அதே விலையில தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதே சேம் ப்ரைஸ் 70 rupees அந்த மாதிரி தான் வந்துச்சு. 65 நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்துச்சு. வந்து வாங்கின உடனே பார்த்தோன்னா இப்படி இருந்துச்சு. இது நம்ம ஆல்ரெடி பழக்கப்பட்ட காட்டன் பேடாக இருக்கே அப்படின்னு பார்த்தா எஸ், ஆமாம், நம்ம பார்லரில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அந்த பேட் தான். இதை வச்சு நான் ஃபேஸை க்ளீன் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபேஸில் அப்படியே அந்த காட்டன்லாம் போய் எப்படி ஒட்டிக்குது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். தயவு செஞ்சு இது யாருமே வாங்காதீங்க. ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னா நான் துலிப்ஸ் தான் சொல்லுவேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. என்னுடைய வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ரெண்டுத்துக்கும் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.